உங்களை வாழ்த்து. இந்த 67வது ஆனந்த தோத்திர பண்டிகையை ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு அது கொடுத்த நல்ல பலன், கால சூழ்நிலை, அதற்கு ஆண்டவருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு ஆயர் சாம் மற்றும் வந்திருக்கிற அனைத்து ஆயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு இசை திருச்சுவின் சரித்திரத்தை அருமையாக சொன்னாங்க ஐயா. இந்த சரித்திரத்தை நாம் மனதில் கொண்டு 247 ஆண்டுகள் கடந்த இந்த தென்னிந்திய திருச்சுவை திருநெல்வேலி திருமண்டலம் குளோரிந்தம்மா முதல் ஞானஸ்தானம் 1709 சீகன்பால் இந்த பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்து எல்லா மக்களும் ஒன்றாக ஆராதிக்க வேண்டும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அனைத்து மக்களும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒரே வழிதான் சொல்லி முதலாவது அனைத்து மக்களுக்கும் திருச்சுவை கட்டினது சீகன்பால் 1709 ஜூலை 9 வந்தாங்க. அதை தொடர்ந்து வந்த 2-3 மிஷினரிகள் இருக்கிற ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் மிஷினரி வர்றாங்க. ஸ்காட்ஸ் மிஷினரி முதலாவது தஞ்சாவூரில் ஆலயத்தை கட்டுறாங்க, அப்புறம் திருச்சியில் ஆலயத்தை கட்டுறாங்க, ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் படித்த பள்ளி கட்டுறாரு. 3 வகையான ஊழியங்கள் அவர்கள் பண்ணுறாங்க. ஒன்று, மேல்நாட்டவருக்கு கம்யூனியன் சர்வீஸ், வெள்ளைக்காரங்களுக்கு. செகண்டு, இங்கே உள்ள ஆட்சியாளர் குறுநில மன்னர்களுக்கும் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் ஒரு இடைத்தரகர். அங்கே சொல்கிறத இவங்க சொல்லணும், இவங்க சொல்கிறத அங்கே சொல்லணும், இடைத்தரகர். 3வது ஊழியம் காஸ்பல் ஊழியம், சுவிசேஷ பணி. அந்த சுவிசேஷ பணியில் தான் முதலாவது குளோரிந்தம்மாவுக்கு ஞானஸ்தானம் திருநெல்வேலியில் கொடுக்குறாங்க. குளோரிந்தம்மாவுடைய முதல் ஞானஸ்தானம் என்பது அவங்க அப்பா தஞ்சாவூரில் ஒரு பிராமணர், அவங்க அம்மா இல்லை, வாலிப மகள். அந்த மகளை ஒரு பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிக்கிறப்போ அது அதை காப்பாற்ற முடியல. நான் சொல்வது 1750க்கு பின்னால் 1850 உள்ள சரித்திரம். அரசர் வீட்டு பக்கத்தில் பிராமணர் வீடு, தலைமை குரு வீடு, பின்னால் வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டத்தில் ஒரு நல்ல கருநாகம் அந்த பிள்ளையை படிக்குது தொடையில். மரணப்படுக்கை. அங்கிருந்த பிரிட்டிஷ் கம்பெனியுடைய அந்த ஒரு சிப்பாய் போய் அந்த பெண்ணுடைய தொடையை கத்தியால் அறுத்து அதில் இருக்க ரத்தத்தை எடுத்து பாம்பு கடியில் அந்த பிள்ளையை காப்பாற்றுறாரு. கொஞ்ச நாளில் அந்த பிள்ளையோட அப்பா வயதான தகப்பனார் பிராமண சகோதரர் இறந்து விடுகிறார். பிராமண குடும்பம் என்பதால், உயர்ந்த குடும்பம் என்பதால் அதை யார் காப்பாற்றுவதுன்னு தெரியல. சொந்த தாய் மாமா அவனுடைய அம்மாவுடைய அண்ணனுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவருடைய வயது 70 கிட்டத்தட்ட. இந்த பொண்ணோட வயது 18-19. அந்த அதிர்ச்சி தாளம்லேயே அவர் ஒரு 3 மாதத்தில் செத்து போய் இறந்து போகிறாரு. ஒரு சின்ன வாலிய பிள்ளையை திருமணம் பண்ணாலும் அதிர்ச்சி தாளம் முடியாமல் இறந்து போகிறாரு. அவர் இறந்த அந்த தீயில இந்த பிள்ளையை தூக்கி போட போகிறாங்க. உடன்கட்டை ஏறுதல் இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இருந்தது. இதை மீண்டும் அந்த சிப்பாய் தடுக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி மன்றத்தில் இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு மீண்டும் மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவரை டிரான்ஸ்ஃபர் டு திருநெல்வேலி. பிரிட்டிஷ் கம்பெனி திருநெல்வேலிக்கு மாற்றிடுது. திருநெல்வேலிக்கு வரப்போ அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டு வந்துடுறார். அவர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவர் இறந்து விடுகிறார். இந்த லிட்டில் ஜான் அவருடைய லண்டனில் இங்கிலாந்தில் இருக்க சொத்துக்கள் எல்லாம் இந்த பிள்ளைக்கு வருது. அப்போ அந்த பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஸ்காட்ஸ் மிஷனரி மூலம் ஞானஸ்தானம் பெற்று முதலாவது குளோரிந்தா திருச்சபை கட்டப்படுகிறது. இன்றைக்கும் குளோரிந்தா திருச்சபை நம்முடைய திருச்சபையில் பாரம்பரியமிக்க ஒரு திருச்சபை. நம்முடைய மாம்பழ சங்கத்தில் முதல் நிகழ்வு அந்த கல்லறைகளுக்கெல்லாம் மலர் வைப்பது. நம்ம இருக்கிற இந்த பைபிள் பவர்ங்கிற ஐயர் எழுதுகிறார் அவருடைய கல்லறைக்கு. அப்படி எல்லாருக்கும் அங்கே ஒரு மலர் வைப்பாங்க. அதுதான் அப்போ குளோந்திரா திருச்சபை பார்க்கலாம். நீங்கள் அந்த அம்மா தான் முதலாவது சர்ச் கட்டுறாங்க. அழகாக அதுலேருந்து 247 ஆண்டுகள் கடந்து இந்த பாரம்பரியமிக்க திருநெல்வேலி திருமண்டலம் சுவிசேஷ பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கு.
இன்றைக்கும் சுவிசேஷத்திற்கு இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லணும். அதுதான் வேதநாயக மஸ்ரியா சாமுவேல் வெள்ளாநிலை. அவர் ஐஎம்எஸ்ங்கிற ஒரு பணியை ஆரம்பித்து இந்திய மிஸ்ரி சங்கத்தை ஆரம்பித்து 15 லே பீப்புள் 5 குருவானவர்களோடு இணைந்து ஆரம்பித்து அது திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் இதை நடத்துங்க, பிரிவினை வரக்கூடாது, ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுங்க. லுத்தரன் திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை, இன்னும் அனைத்து திருச்சபைகளை ஒன்றாக இணைத்து தான் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. அது டிசம்பர் 21, 1905 ஆரம்பிக்கிறார். ஐஎம்எஸ் பிப்ரவரி 12, 1903 ஆரம்பிக்கிறார். இது எல்லா திருச்சபைகளும் இந்தியா முழுவதும் இணைந்து சிஎன்ஐ, சிஎஸ்ஐ, லுத்ரன், ஆற்காடு லுத்ரன், தமிழ் வாஞ்சலிக்கல் லுத்ரன் மற்றும் நிறைய திருச்சபைகள் 17 திருச்சபைகள் ஒன்றாக இணைது. அதோட சாது சுந்தர்சிங் இணைந்து தான் இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு ஆரம்பித்தது தான் இந்த சரித்திரம். அந்த சரித்திரத்தை இந்த நாளில் இந்த பிள்ளையார் குலம் 67வது ஆனந்த தோத்திர பண்டிகையில் நமக்கு உண்மையாகவே ஞாபகப்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையுடைய சரித்திரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, எப்போதுமே மறக்கக்கூடாது. திருச்சபை நமக்கு வாழ்வு கொடுக்கிற இடம். சங்கீதம் 122 சொல்கிறப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கன்னு சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். 84:10 சொல்கிறப்போ 1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 84:10 சொல்கிறார். உங்களுடைய ஆலயத்தோட சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பீங்க. ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, மனிதனை உயர்த்துவது. அவர் சொல்கிறார் ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில், என்னுடைய வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த ஆலயம் நிறைந்திருக்கு, என் மகிமை நிறைந்திருக்கு, இந்த ஆலயம் முழுவதும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தில் வந்து கேட்குறப்போ அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அண்ணாளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நீங்கள் எப்பா என் சிறுமையை பாருங்க, என் அடிமைத்தனத்தை பாருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி ஆலயத்தில் வந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு விடுதலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பிறந்ததிலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதன் அங்கு பேதுரடிகளையும் யோவான் அடிகளையும் பார்த்த பொழுது எழுந்தான், நடந்தான், குதித்தான். இதான் ஆலயத்துடைய சிறப்பு. இந்த 67வது தோத்திர பண்டிகையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய், 67ஆம் சங்கீதம் சொல்லுது, தேவனே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படியாய், வே ஆஃப் யுவர் ரூட், உம்முடைய வழி எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணியம் விடுதலை. ஒரு கூட்ட மக்களுக்கல்ல, உயர்ந்த ஜாதி மக்களுக்கல்ல, தாழ்ந்த ஜாதி மக்களுக்கல்ல, ஒரு கருப்பினத்து மக்களுக்கல்ல, ஒரு வெள்ளையருக்கல்ல, ஒரு படித்தவருக்கல்ல, எல்லா மக்களுக்கும் தேவரே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கி எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. குழந்தை இல்லாமல் வந்திருக்கீங்களா? வேலை இல்லாமல் வந்திருக்கீங்களா? என் பிள்ளை படிக்க முடியாத நிலைமையில் இருக்கான், படிக்கலைன்னு வந்திருக்கீங்களா? என் சொத்துல நான் 1000 ரூபா கடன் வாங்கினேன், அந்த 1000 ரூபாய்க்கு சொத்தை கொடுத்தேன், இன்னைக்கு அந்த சொத்துடைய விலை பல லட்சம் மதிப்பு, அந்த 1000 ரூபா வட்டியோடு பல லட்சம் கேட்குறாரு, என்னையால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், இன்னைக்கு இந்த 67வது தோத்திர பண்டிகையில் வந்திருக்கிறேன், என் இடத்தை எனக்கு மீட்டு தருவீங்களா? உம்முடைய ஆலயத்தில் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு இறங்கி உம்முடைய ரட்சியத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு தருவீங்க என்று வந்திருக்கீங்களே. அப்படி வந்திருக்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு வந்திருக்கீங்களா? எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் வந்தாலும் அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி தலைமுறை தாங்கும் உலகமும் தோன்றி
இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த முன்னாண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என்னோடு உள்ளமே முன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள்வர் அன்பு வைத்தாதரித்த முன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றுனைக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும். அன்புக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு போகிறார். ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆண்டவர் இறங்கின அந்த இன்ஸ்கிரைடேபிள் கிஃப்ட்டுங்கிறாங்க. அதுதான் ஆரம்ப ஜெபத்தில் சொல்கிறப்போ, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, எருசலேமே கர்த்தரை தோத்தரி என்று சொல்றார். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். 1912 பிப்ரவரி 12ஆம் தேதி டைட்டானிக்ங்கிற ஒரு கப்பல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கப்பல், அந்த அட்லாண்டிக் கடல் பனிகள் நிறைந்த ஒரு பகுதி. பனிகளில் பனி பாறைகள் தண்ணிக்குள்ளே இருக்கும், பனி பாறைகள், பனி ஐஸா, அதில் மோதுறப்ப அந்த கப்பல் உடைந்து விடும். அந்த கப்பல் உடைவதால் அதில் இருக்கவங்களாம் செத்துக்குவாங்க. ஏன்னா தண்ணி வந்து -23 டிகிரியில் இருக்கும். உப்பு இருக்கிற இடத்துல தண்ணி உறையாமல் இருக்கும், உப்பு இல்லாத இடத்துல நல்ல தண்ணி இருக்கிறதுல ஐஸ் பாறையாக இருக்கும். அதனால் நீச்சல் அடித்து வெளியே வர முடியாது. அதனால் ஒரு பெரிய பணக்காரர் டைட்டானிக்குங்கிற ஒரு கப்பலை செய்தார். உலகத்திலே பல மடங்கு அதிக பொருட்செலவில் ஒரு வண்டி வந்து இப்போ சாதாரணமாக நம்ம மாருதி கார் 3.5 லட்சம் ரூபா இருக்குது. என்ன 80-90 கிலோமீட்டர் போய் இடித்தாலும் உடஞ்சாலும் உள்ள இருக்கவங்களுக்கு பாதிப்பு வராது. இதே மாதிரி ரொம்ப ஒரு சேஃப்டியாக ஒரு கப்பல், டைட்டானிக் கப்பல் செய்கிறாரு. அது 1912 பிப்ரவரி 12 வெளியே விடுறாரு. விடுறப்ப சொல்ல அந்த கப்பலில் பயணிக்கிறப்போ இவங்களுக்கு என்ன வராது, சாவு வராது. இந்த பயணம் ஒரு வெற்றியின் பயணம் என்று ஒரு பெரிய கூக்குரலோடு, சாதாரண டிக்கெட்டோட 5 மடங்கு டிக்கெட்டு, 5 மடங்கு டிக்கெட் போட்டு அந்த கப்பல் முதலாவது அது ஃபுல்லாகி அது அமெரிக்காவிலேருந்து அந்த ஒரு பட்டணத்துலேருந்து ஒரு பட்டணத்துக்கு அட்லாண்டிக் கடல் வழியாக கடந்து போகும். அதில் ஒரு மனிதர் அதில் பிழைச்சவங்க கிட்டத்தட்ட 1350 பேர், 1400 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. 1400 பேரில் கிட்டத்தட்ட 600 பேர் மட்டும்தான் பிழைக்கிறாங்க. மிச்சம் ஆக்சிடெண்ட்டில் இறங்கும்போது முதல் ட்ராவலே அந்த கப்பல் முடிக்கலாம். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த மனுஷன் பெருமைப்படுறானோ அவனை அழிச்சிருவார். வேதம் அதுதான். இது லூக்கா 14:11, மத்தேயு 23:12, யாக்கோபு 4:6, எந்த இடத்துல வாசித்தாலும் பெருமை உள்ளவனுக்கு எவன் பெருமைப்பட்டானோ அவனை முடிச்சிட்டார். பெருமைப்படக்கூடாது. அவன் பெருமைப்படத்தில் முதல் பயணமே அந்த கப்பல் முடிக்கலை. அதில் ஒரு சில அதில் ஒரு பாட்டி தான் 84 வயதில் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பாட்டி தான் டைட்டானிக்குங்கிற ஒரு சினிமா 5 வருஷம் ஓடிச்சு. உலகத்து அளவில் பெரிய ஒரு கலெக்ஷன் டைட்டானிக். அது ஒரு லவ் ஸ்டோரி. அப்படி நிறையா அந்த கப்பலை பற்றி நிறையா சரித்திரங்கள் சொல்லலாம். சொல்கிறப்போ ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதில் வந்து ஒரு வயதான மனிதர், 65 வயது மனிதர், அந்த கப்பல் இரவு 1 மணிக்கு உடையுது. 1 மணிக்கு உடையிறப்போ அதில் லைஃப் போட்டில் ஒரு 300 பேர் 400 பேர் எஸ்கேப் ஆகிடுறாங்க. மிச்சம் 300-400 பேர் ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிடுறாங்க. மற்றவங்களாம் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் பிழைச்சி வந்து ஒரு வயதான பெரியவர் பிழைச்சி வெளியே வர்றாரு. எப்படா நீ பிழைச்சி வெளியே வந்தேன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த கப்பல் ஓடையிறப்ப நான் தண்ணிக்குள்ளே விழுந்தேன். தண்ணி ஐஸு. அந்த ஐஸ் தண்ணியை மேலே போட்டோன்னு ரத்தங்கள் ஓடவில்லை, ரத்தங்கள் உறைந்து விட்டுச்சு. லேவியராகும் 17-11 உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்குது. ரத்தம் ஓடலைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. நான் அதனால் உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறப்போ என் தேவனே என்று கையெடுத்து ஜெபம் பண்ணேன். அது கிட்டத்தட்ட மணி 4. நான் ஜெபம் பண்ணுற நேரத்தில் எனக்கு ஒரு பலகை, கப்பல்லேருந்து உடைந்த ஒரு சின்ன பலகை கிடச்சிது. அந்த பலகை மிதக்கும் பலகை, மூழ்கு போகும் பலகை இல்லை. அந்த பலகை மேலே படுத்து எப்படியோ கரையில் வந்து சேர்ந்தேன். அது பலகை எனக்கு எப்படி கிடச்சுன்னா, என் மனைவி ராத்திரி காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா 6 மணி வரையும் முழங்கால் நிற்பாங்க. அவங்க என்னுடைய ட்ராவலுக்காக அங்கே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார்.
ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதனால அங்கே வாழ்க்கையில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அவர் சொன்னார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அதுதான் அந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள் சொல்கிறாங்க. அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் திருச்சபை மக்களுக்கு பார்க்குறப்போ அவங்க அங்கே இருக்க பவுல் எத்தனையோ நாட்டுக்கு போடுங்க. ஐயோ, கிரீக்கியா கலாத்தியா நாடுகளுக்கு போகிறப்போ தடை வருது. மீசியா தேசம் மட்டும் வந்தது, பித்தானியாவுக்கு வராரு, அங்கவும் தடை வருது. மீசியா பக்கம் துரோவக்காவுக்கு போகிறாரு, அங்கும் தடை. அங்கே அவர் ஆசியாவுக்கு போக முடியல. அப்போ ராத்திரியில் மக்கதோனியா திருச்சபையில் வந்து எங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்கிறாங்க. அந்த காஸ்பல் சொல்லுங்கிறதா அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9ஆம் அதிகாரத்தில் அழிந்து போகிற நாங்கள், வாழ்க்கையில் அழிந்து போகிறாங்கள். அழகா சரித்திரத்தை சொன்னாரு. ஒரே ஒரு மனிதன் குடும்பத்தின் நிமித்தம் நாங்கள் அடிமைகளாக இந்த ஊருக்கு வந்தோம். அழகா சூப்பரா சரித்திரத்தை சொன்னாரு. அடிமையா வந்த நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு வாசிக்க ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதுதான் உபாகம் 26ஆம் அதிகாரத்துல அழிவு தேசத்துக்கு நேராக அழித்து போன எங்களுக்கு தகப்பனை போல அல்ல, ஆண்டவர், நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை தாங்க அந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள், அந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள் தான் சொல்றார், கர்த்தர் அருளிய ஈவுக்காக எவ்வளவு தோத்திரம்ங்கிறாங்க. வாழ்க்கையில நம்ம கடந்து வந்தா அந்த கர்த்தருடைய ஈவு எவ்வளவு, கர்த்தருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக தேங்க்ஸ் டு பி காட் ஃபார் ஹிஸ் இன்கன்ஸ்டேபிள் கிஃப்ட்ங்கிறாரு. அளவே முடியாது, அளவில்லாத ஒரு முடிவுங்கிறாரு. 138 சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will fulfill purpose for me. ஆண்டவர் எனக்காக யாவையும் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். 116 சொல்றப்போ கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டார். 16வது வசனத்துல பேசுறாரு, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நம்ம என்னத்தை செலுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றப்போ நம்ம வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், do not worry about it. உன் இருதயம் கலங்க வேண்டாம். என்ன சோறு, இன்னைக்கு பண்டிகைக்கு வரோம், நல்ல கறி குழம்பு. இன்னும் சென்னைக்கு போனால் சிக்கன் 65 கொடுப்பாங்க, ஃபிஷ் ஃப்ரை கொடுப்பாங்க, மீன் குழம்பு கொடுப்பாங்க. நீ சென்னையில் போனால் இப்படி பண்டிகைக்கு போனால் ஐயமார் பொதுவாக பிஷப்ஸ்க்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. பிஷப்ஸ் கொடுத்த மாதிரி எனங்களுக்கும் தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஐசியா தச்சு அவர் இட்லி கொடுத்து முடிச்சிட்டாரு, வெறும் இட்லி கொடுத்து முடிச்சிட்டார் அவர். இன்னும் ஒரு சிலர் ஐயருங்கெலாம் இருக்காங்க. ரொம்ப பிஷப்ஸ்க்கு இப்போ எப்படி ஒரு 10, நான் நிறையா பிஷப்ஸ் கூட உட்காந்துங்க 12, 10 அப்படி நினைக்கிறப்போ ரசம் கேட்குறாரு. பிஷப்னு நினச்சி ரசம் கொடுப்பான். அப்படி நினைக்கிறப்போ மோர் கேட்குறாருன்னு நினைப்பான். அப்படி கிடைக்கிறப்போ பீன்ஸ் கேட்குறாரு பிஷப்பு. பீன்ஸில் தேங்காய் திருவக்கூடாது, வெறும் பீன்ஸை ஃப்ரை பண்ணிக்கணும். இதான் கொடுத்தா அடுத்த நல்ல கோயில். அதில் ஒரு தப்புன்னா அடுத்து சாப்பிடாம போயிடுவார். திடீர்னு 10 வெரைட்டி செஞ்சு வச்சுருப்பாங்க. திடீர்னு சாப்பிடாம வேகமாக காரில் ஏறிட்டாருன்னா வந்திருக்கிற ஐயெல்லாம் உன் மேலே பிஷப்புக்கு போவோம், முடிஞ்சு போச்சோம் கதை. இது லைஃப், உலகம். ஆனால் ஆண்டவற்றை நம்ம எப்படி மக்களாய் காணப்படுகிறோம்? இதை பற்றி கவலைப்படுற, அங்கேயே கொடுத்துரு வழி நடத்துவாருங்க. 12 வீடு இருக்குங்க, வாடகை 2 லட்சம் ரூபா வருது, அவனுக்கும் கவலை இருக்கு. வாடகையே கொடுக்க முடியல, இப்போ 5 ரூபா வாடகையில் இருக்கான், வாடகையே கொடுக்க முடியாது, அவனுக்கும் லைஃப் போத்தானே செய்யுது. நம்ம எங்கேயாவது திங்க் பண்ணியிருக்கோமா? எங்கள் அம்மா ஒன்றுமே இல்லை, போய் விவசாயம் பண்ணி, விவசாயம் சொந்த இடம் இல்லை, அந்த வயலில் போய் 5 கிலோமீட்ரு அறுத்து 5 கிலோமீட்டர் தலையில் அந்த கதிரை தூக்கி வச்சு அந்த வரப்பில் நடந்து வந்து அதில் கொடுக்குற ஒரு பக்கம் நெல்லை வாங்கியாந்து தன் பிள்ளைகளுக்கு கஞ்சியை காய்ச்சி ஊற்றுனாங்க. அப்படிப்பட்ட லைஃப்பில் போன சகோதரிக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃபே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதாங்க ஆண்டவருடைய வாழ்வு. ஏன் கவலைப்படுற? அதுதான் யோவான் 14 சொல்றார், உங்கள் இதயம் do not worry about. இன்னைக்கு கலக்கத்தாங்க பிரச்சனைக்கு காரணமே கலக்கம்தான். அவர் பார்த்துக்கிடுவாரு, அவரால் எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டோடு போறப்போ ஆண்டவர் எப்படி போற ஆண்டவர்? அதுதான் மத்தேயு 6ல் படிக்கிறாங்க. நாங்கள் அதுதான் உபாகம் 20 நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கால் அப்பான்றதல்ல. இது ரெகுலராக போட்டிருக்காங்க இந்த புத்தகத்திலே. ஆனால் நான் இங்கே வந்தால் எழுதினேன். எனக்கு எப்படி கடந்த நாளில் இப்போ காலையில் சென்னையில் ஃப்ளைட்டில் ஏறினேன், 1/2 மணி நேரம் லேட்டு. ஃப்ளைட்டில் உட்கார்ந்த உடனே
அகமதாபாத்தில் கிளம்புன 248 257 பேரோட கிளம்புன ஃப்ளைட்டு 48,000 லிட்டரு டீசல் பெட்ரோலு. ஏன்னா எங்கள் வண்டி ஒன்று 24,000 கேலு 24,000 லிட்டர் உள்ள டேங்க் இருக்குது. அதோடைய டபுள் பெரிய டேங்க்கு, அதோட டபுள் பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல். அப்படி காற்று பட்டாலே தீப்பிடிச்சிடும். ஒரு சகோதரர் அவர் மனைவி 2 பிள்ளைகளோடு ஃப்ளைட்டில் உட்காந்துருந்து செல்ஃபி எடுக்கிறாரு. முதல்ல ஃப்ளைட்டில் வரவங்க பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுப்பாங்க, படியில் ஏறுனா எடுப்பாங்க, அந்த ரெக்கை பக்கத்தில் எடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு முதல்ல ஃப்ளைட்டு, இதெல்லாம் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். செல்ஃபி எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி 4 தன்னுடைய பிள்ளைகளோடு லண்டனுக்கு போகிறேன். லண்டனுக்கு போகிறதுக்கு 3 வருஷமாக 4 வருஷமாக பிளான் பண்ணியிருப்பார். பாஸ்போர்ட்டு, விசா, இமிக்ரேஷன், எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ வேலை. இப்போ லண்டன் செட்டில் ஆகிட்டோம், விசா வந்தாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, காசை கொடுத்தாச்சு, ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. இப்போ எங்கே போயாச்சு? லண்டனுக்கு. அழகாக செல்ஃபி அனுப்புனார். ஆனால் அவர் எங்கே போல? லண்டனில் பரமேலைக்கு போயிட்டார். ஏக்கப்பான சில செகண்டில் முடிஞ்சு போச்சுங்கிறான். செகண்டில், நிமிஷனில். நேற்று ஒரு பாஸ்டருடைய திருமண நாளில் போனேன். 25 வருஷம். அப்போ 25 வருஷத்துக்கு எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட் சொன்னார். அப்படி செகண்டு 25-30 செகண்டில் ஃப்ளைட் அவுட்டு முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அதில் ஒரு மனுஷன் மட்டும் இறங்கி ரொம்ப நடந்து போனார். ஒரு மனிதன் மட்டும் இறங்கி நடந்து போனார். அப்போ ஆண்டவர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்யும் ஆண்டவர். நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள், அவை ஒரு கால் நம்ம என்ன பண்ணாது, விடாது. ஆகிலும் உடைய மிகுந்த இரக்கங்களின்படி அவளை நீ நிர்மூலமாக்கல. நெகேமியா 9:31 சொல்றார். நெகேமியா 9:19 சொல்லார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடு. டு நாட் லிஃப்ட். நம்மளை என்ன பண்ணல? கரெக்டா ஐயா 1906 உள்ள சரித்திரத்தை சொல்லியிருக்கிறார். இதுவரை நாம் நடந்து வந்த பாதையில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல? கைவிடலை. இன்னைக்கு சுதந்திரமாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நான் என்னுடைய வயது 65, 35 ஆண்டுகள் எனக்கு சுகர் பேஷண்ட். நல்ல வியாதி, கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. நல்ல அடப்பாயசம் கொடுத்தாங்க. ஒரு கப்பில் 2 கப்பு கேட்டாலும் தந்திருப்பாங்க. கொஞ்சம் வாங்கி ஆசைப்பாட்டில் குடித்தேன். சாமையர் வந்தார், அண்ணன் இன்னும் கொஞ்சம் தரவா கேட்டாங்க. எனக்கு தான் தெரியும் அது குடித்தா என்ன பண்ணணும். அப்போ என்னைய என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள. ஃப்ளைட்டில் 150 ரூபா ஒரு காஃபி, சூப்பராக இருக்கும். ஆனால் காஃபி வாங்கி குடிச்சிடுவேன். நம்ம ஊரில் அது 10 ரூபாயோ 12 ரூபாயோ. ஆனால் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா அது ஒரு கால் நம்மளை என்ன பண்ணாது, டச் பண்ணாது. நிழல் மாதிரி நம்ம கூட வரும். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோரும் என் மேற்பரக நேசருக்காய் இழிவிடுவே. நேசக்கோடி என் மேற்பரக நேசருக்காய் இழிவிடுவே. நம்புவே. எல்லோரும் உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி எல்லோரும் உற்சாகமாக நம்பிவா. இயேசுவை நம்பிவா. இயேசுவை அத்திமரம் தொழிலிடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலோ. அத்திமரம் தொழிலிடாமல்
சொல்லி முடியாத ஈவுக்காக என்னத்தை செலுத்த போகிறோம்? நல்ல உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நன்மை செய்து வந்தால் எவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். நமக்கு உதவி செய்ததற்கு வந்தால் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நம்ம எப்படிப்பட்ட மக்களாக காணப்படுறோம். இது ஒரு மிஷன் மந்த். ஜூலை ஒரு மிஷன் மந்த். இந்தியா விடுதலை பெற்ற மாதம்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கூட வந்த தோமா இந்தியாவுக்கு வந்த மாதம். சீகன் பால் இந்தியாவுக்கு வந்த மாதம். எல்லா திருமுறைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம் என்று சொல்லப்பட்ட மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்கப்பட்ட காலங்கள். அதுதான் நம்முடைய மாம்பழச் சங்கம் ஜூலையில் கொண்டாடுறாங்க. இந்தியாவில் தமிழகத்து மக்களுக்கு கல்வி கண் திறந்தாலும் தமிழகம் இருளடையலை. கடந்த நாட்களில் நான் வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே டார்ஜிலிங் ஒரு பகுதிக்கு கடந்து போயிருந்தேன். ஜீப்பு மட்டும்தான் ரோடு போகுது. கிராமங்களுக்கு நடந்து தான் போகணும். வண்டி கிடையாது, கவர்மெண்ட் பஸ் கிடையாது. ரோடு போட்டிருக்காங்க 7 அடி 8 அடி ரோடு. ஜீப்புக்கு மட்டும்தான். அதுவும் உடைந்து பாழாய் கிடக்கு. ஸ்கூல் இல்லை. நான் NMS உடைய ட்ரெஷராக இருக்கிறதால ஃபீல்டு விசிட்டுக்காக போனேன். ஒரு பிள்ளை, அதாவது சாது சுந்தர் சிங் ஸ்கூல் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் கீழே நடந்து தான் போனோம். ரோடு இல்லை. 125 பிள்ளைகள் படிக்க எந்தவித அடிப்படை வசதி இல்லை. ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வரணும்னா அவங்கள்ட்ட கார் இருக்கணும், இல்லை ஜீப் இருக்கணும். இல்லைனா ஜீப்பில் 100 ரூபா கொடுத்து ஸ்கூலுக்கு வரணும். இல்லைன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்து வரணும். 100 ரூபா கொடுத்து வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. அப்பா அந்த குளிர் பிரதேசம் விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடு போயிடுறாரு. அம்மா இன்னொரு ஆண்மகனோடு போயிடுறா. அந்த பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் தப்பான வழிக்கு கடத்தி செல்லப்படுகிறது. கலராக இருக்குது, அழகாக இருக்குது, தப்பான வழிக்கு அந்த பிள்ளைகள் கடத்தி செல்லப்படுகிறது. இன்னொரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் பார்க்க போனோம். 3 கிலோமீட்டர் 25 நிமிஷம் போனோம் ஜீப்பில். உருட்டி பரட்டி கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் அந்த ஜீப்பும் போகாது, நடந்து தான் போனோம். 1.5 மணி நேரம் நடந்து தான் போனோம். 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு அம்மா 7 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. வீடோ அங்கே ஹாஸ்டல் மாதிரி அவங்க அந்த தங்கு விடுதி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் சென்டர் மாதிரி அவங்க வீட்டை தடுத்து வச்சுருக்காங்க. 4 ரூமில் 2 ரூமில் பிள்ளைகளை 7 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. 2 ரூமாக வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு விடுறாங்க. ஒரு வாலிப மக்கள் அதில் வர்ற வருமானத்தை அந்த 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து 3 மணி நேரம் நடந்து வருது அந்த மலையில். இதை பார்க்குறப்போ 35-40 வருடங்களுக்கு முன்னால் கொடைக்கானல் நான் போயிருக்கிறப்போ, கொடைக்கானலுடைய பிஸ்னஸ்க்காக நான் கடந்து போகிறப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். பஸ்ஸு போகலை. இப்போ எல்லா கிராமங்களுக்கும் கொடைக்கானல் ஊட்டியில் எல்லா கிராமங்களுக்கும் பஸ்ஸு போகுது. கொடைக்கானல் ஊட்டி வால்பாறையில் பஸ் போகாத கிராமங்களே கிடையாது. வால்பாறையில் ஒரு இடம் இருக்குது, பன்னிமேடுன்னு அந்த இடத்துக்கு பெயர். புலிகள், சிறுத்தைகள், யானைகள் தங்கிய பகுதி. ஒரு நாளைக்கு 4 தடவை பஸ் போகுது, பஸ் வருது. பஸ்ஸில் மட்டும்தான் முடியும். கவர்மெண்ட் பஸ் போகுது, 10 ரூபா டிக்கெட்டில் போயிடலாம். வால்பாறை ஒரு டிக்கெட் இருக்குது. கிளம்புற இடத்துக்கே திரும்பி வரும். சுற்றி வரும், மலையை மட்டும் சுற்றி வரும் அந்த பஸ்ஸு. ஆனால் அந்த ஊரில் பஸ்ஸே இல்லாமல் இன்றைக்கி அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது சென்னையில். ஒருவேளை சென்னையில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங்கில் டாப்லிங் ஒரு பகுதியில் நீங்களும் அன்னைக்கு இந்த பகுதி இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னா ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள். சாராட்டக்கர் ஒரு 2 கால்களும் இழந்த ஒரு முடமான பெண். அந்த சாராட்டக்கர் கல்லூரி ஏழைகளுக்காக, ஏழை பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஸ்தாபனத்தை இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்கு பயன்படுத்துகிறாங்க, தங்களுடைய சொந்த வருமானத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு எந்தவித அக்கறையும் இல்லாத தலைவர்கள் காணப்படுறாங்க. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? ஒரு பாலைவனம், ஒரு மனிதன் நடந்து வர்றார். பாலைவனம் குடிக்க தண்ணி இல்லை, பயங்கர தண்ணி தாகம். தூரமாக ஒரு குடிசை. இந்த குடிசையை பார்க்குறாரு, வேகமாக நடந்து போகிறாரு. அந்த குடிசையில் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு போகிறாரு. அங்கே ஒரு அடிப்பம்பு இருக்குது. அடிப்பம்பு பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது. தண்ணியை போய் பார்க்க ஜக்கில் தண்ணி இருக்குது. தாகம், பயங்கரமான தாகம். அந்த தண்ணி எடுத்து குடிக்க போகும்னா ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டை பார்க்குறாரு. தயவு செய்து இந்த தண்ணியை இந்த பம்பில் ஊற்றி அடிக்கவும். அடிக்கிறப்போ தண்ணி வரும். ஏன்னா பல நாள் தண்ணி அடிக்காமல் இந்த வாசல் காஞ்சிட்டு
தண்ணியை ஊற்றி நீங்கள் அடிங்க, தண்ணி வரும். தண்ணி வரப்போ முதல் தண்ணியை அந்த அந்த ஜக்கில் பிடிச்சி வச்சுருங்க, அப்புறம் நீங்கள் குடிங்க. என்னென்ன பல நாட்கள் கழிச்சு யாரோ ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவம். லேகியம் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பிறருக்கு அறிவித்தார். மக்கதோனியா திருச்சபை மக்கள் தன் வறுமையிலும் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நீங்கள் நானும் இந்த கிராமத்து பிள்ளையார்குளம் கிராமத்து மக்களாகிய நீங்களானும் அழகா சரித்திரத்தை சொல்லியிருக்காங்க. சரித்திரத்தை கேட்டுக்கொண்ட நீங்களானும் பிறருக்கு எப்படி ஒரு பயனுள்ள பாத்திரமாய் உங்களுடைய திருச்சபையில் ஐஎம்எஸ்க்கு, பிவிக்கு, விஸ்வவாணிக்கு, ஷாலம் மினிஸ்ட்ரிக்கு, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, என்எம்எஸ்ஐக்கு, ஐயா யூத் பிளெஸிங்க்கு, இப்படி மிஷன் எத்தனை மிஷனரிகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் பிடி படிச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு அனுப்புகிறான், நான் ஒத்துக்கிறது இல்லை. ஐஎம்ஆர் வேலையை நான் ஊழியனே ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு போகிறாங்க, மாதம் மாதம் சம்பளம், சாகிற வரையும் சம்பளம். அதை விட்டு அது ஐயர் வேலை இல்லை, அது வேலை, அது கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி. அதை நான் ஏற்றுக்கிறதே இல்லை. மிஷனரியாக எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க? வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு மிஷன் பணி செய்வதற்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? 67 ஆண்டுகள் தேவரீர் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன அருமையா எங்களுக்கு இறங்கி எங்க வழிகளை நீங்க சொன்னீங்களப்பா. 67 சங்கீதம். கர்த்தர் செய்த ஈவுக்காக என்னத்தை நான் செலுத்த போறேன்? நீங்க அர்ப்பணிப்போடு ஜெபித்து, ஐயா எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவினாலா, உங்களுடைய ஊழியத்துக்கு என் பிள்ளையை ஒப்பு கொடுக்க நீங்க ஒப்பு கொடுக்குறப்போ, என் மகளுக்கு வேலை கிடைக்கும், 6 மாதம் ஐஎம்எஸ் என்எம்எஸ்ல ஷார்ட் டைம் ஒர்க்குக்கு நான் அனுப்புகிறேன், 1 வருஷம் என் மகளுக்கு ஏற்ற துணையை தாங்க நீங்கள் ஜெபித்து சொல்வீங்கன்னா இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது வருவாய் கருணம் இதுவே அழைகிறார் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ அண்டிடுவோ தாக் உறவினரோ உடல் விட்டு ஆகி போனார் கூட உன்னோடி வருவதென்ன வருவாய் கருணம் இதுவே அழைகிறாய் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டி வருவாய் கருணம் இதுவே அழைகிறாய் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டி. ஆம் தகப்பனே, பிளஸ் பண்ணுங்கப்பா. God shall bless us. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67:7 சொல்லுங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தின்படி யாரெல்லாம் தங்கள் குறைகளை சொல்லி குழந்தை இல்லை, வேலை இல்லை, சொந்த வீடு இல்லை, கிணற்றுல தண்ணீர் இல்லை, ஆழப்படுத்த பணம் இல்லை, போரில் இருக்க கூரில் இருக்க அந்த மண்ணை எடுக்க எனக்கு வழி இல்லை, என்னுடைய நிலம் ஒரு தரிசு பூமியாக இருக்குது, அதை விளைச்சல் நிலமாய் மாற்றுவதற்கு என்ற பணம் இல்லை, என்ன தேவையோடு உங்களுடைய பாதத்தில் இந்த புதிய ஆலயத்தில் உங்களை நோக்கி பார்த்தாங்களப்பா. எல்லாரும் கழுத்து நிறைய நகை போட்டிருக்காங்க, நானும் ஒரு கவரிங் தான் போட்டிருக்கேன், அதனால என் கழுத்துக்களெல்லாம் புண்ணாக இருக்குது, கழுத்து அசிங்கமாக இருக்கு, ஒரு சின்ன நகையத்தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்குப்பா ஒரு விசை கூட மனம் வருங்க. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் மகன் தீய பழக்கத்தினால அடிமைப்பட்டு கிடக்கிறான், என் மகனுக்கு ஒரு விடுதலை உன்னை ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காகத்தான். ஒரு விசை கூட தூரமான இடத்துல மற்றவங்களெல்லாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை முன்னேற்றம் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக மனமிறங்கி ஆசைப்படுங்க. திருச்சியுடைய ஊழியர் குடும்பங்களுக்காக, செக்ஷன் குடும்பங்களுக்காக, திருச்சியுடைய குருவானூர் குடும்பங்களுக்காக, பேராய தலைவர்களுக்காக, கவுன்சில் சேர்மனுக்காக, வந்திருக்கிற ஆயர்களுக்காக, திருச்சபை கட்டுவதற்கு அநேக பணங்களை கொடுத்து முன்னடத்திய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆசைப்படுங்க. வழிநடத்துக்கு மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்